ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் ஒன் வேர்ட்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேசல் வெர்ப்ஸ். ஃப்ரேசல் வெர்ப்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இதுவுமே வந்து இங்கிலீஷ் 1 மார்க்ஸ்ல உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பா வந்து இது தெரியாம இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃப்ரேசல் வெர்ப்ஸ்னா என்ன அப்படின்றத ஈஸியா கத்துக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? எல்லாத்தோட மீனிங்கும் என்ன? எல்லா வேர்ட்ஸோடைய மீனிங் வந்து ஃபர்ஸ்ட் என்னென்ன அப்படின்றத எந்த விஷயமா இருந்தாலுமே அதனோட மீனிங் நம்மளுக்கு தெரிஞ்சுட்டாலே போதும். அது எந்தெந்த இடத்துக்கு ஷூட் ஆகும் அப்படின்றத நம்மளே ஆன்சர் பண்ணிடலாம். ஈவன் நம்ம அத தெரியவே இல்ல, நம்ம அத படிக்கவே இல்ல அப்படின்னா கூட எந்த ஒரு விஷயத்துக்கு என்னென்ன மீனிங் அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துக்கும் என்னென்ன ஆன்சர் அதாவது அதோட மீனிங்க பார்க்க போறோம். ஓகேவா? கட் ஆஃப். கட் ஆஃப் அப்படின்னா பிளாக் த வே. அதாவது ஏதாவது ஒரு வழிய வந்து நம்ம பிளாக் பண்றது. ஏதாவது ஒரு விஷயத்த கட் பண்றது. ஏதாவது ஒரு வழிய வந்து பிளாக் பண்றது. அதுக்கு பேர் தான் என்னது? கட் ஆஃப் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் கம் அப்பான். கம் அப்பான் அப்படின்னா டு மீட் ஆர் ஃபைண்ட் சம்படி. யாராவது ஒருத்தவங்கள மீட் பண்றது, இல்ல யாராவது ஒருத்தவங்கள வந்து ஃபைண்ட் பண்றது, யாராவது ஒருத்தர் வந்து பார்க்கறது. இதுதான் என்னன்னு சொல்றோம், நம்ம கம் அப்பான் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் புட் அவுட் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் எக்ஸ்டிங்கிஷ். அதாவது இந்த புட் அவுட் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. புட் அவுட் அப்படின்னா எக்ஸ்டிங்கிஷ் அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட் ட்ரா அப். ட்ரா அப் அப்படின்னா டு ஸ்டாப் ஆர் ஹால்ட். அதாவது பஸ் இஸ் ஹால்டட், அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய சென்டென்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கெல்லாம் என்ன மீனிங்னா ஸ்டாப் ஆகுறது. லைக் ஒரு சர்டைன் மினிட்க்கு என்ன பண்றது, அது ஸ்டாப் ஆகுறது. அதுக்கு பேர் டு ஸ்டாப் ஆர் ஹால்ட். இதுக்கு என்ன நம்ம சொல்றோம், ட்ரா அப் அப்படின்னு சொல்றோம். பாஸ் அவுட் அப்படின்னா பிகம் அன்கான்ஷியஸ். அதாவது அன்கான்ஷியஸா ஆகிறதுக்கு பேர் தான் என்னது, பாஸ் அவுட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் டேக் ஆஃப். டேக் ஆஃப் அப்படின்னா லீவ் தி கிரவுண்ட் ஆர் சக்சஸ். அதாவது ரெண்டு விஷயத்துக்கு இதை பயன்படுத்தலாம். டேக் ஆஃப் அப்படின்றது ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு, ஃப்ளைட் வந்து கிரவுண்டை விட்டு லீவ் ஆனது தான் நம்ம என்ன சொல்றோம், டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இதே சக்சஸ்னா ஒருத்தவங்க வந்து சக்சஸ் ஆயிட்டாங்க, அவங்க வந்து இந்த ஒரு டெசிஷன் எடுத்து இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க, இந்த இது அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ சக்ஸஸ் ஆயிட்டாங்க அப்படின்றது அவங்க பிளான் வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு, அவங்க பிளான் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்குமே வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டேர்ன் அவே. டேர்ன் அவேனாவே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதோடைய ஸ்ட்ரெயிட் மீனிங் தான் இது கொடுக்கும். டு ஸ்டாப் லுக்கிங் அட் சம்திங் ஆர் சம்படி. அதாவது யாரோ ஒருத்தவங்க இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அதை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்ணுறது. லைக் அந்த அந்த பார்த்துட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு டேர்ன் பண்ணுறது. இதுதான் என்னன்னு சொல்கிறோம், நம்ம டேர்ன் அவே அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டாண்ட் பை அப்படின்னா என்னன்னா டு பி ப்ரெசன்ட் வைல் சம்திங் பேட் இஸ் ஹேப்பனிங் பட் நாட் டு டூ எனிதிங் டு ஸ்டாப் இட். அதாவது ஏதோ ஒரு விஷயம் வந்து பேடாக ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கு அப்படின்னா டு பி ப்ரெசன்ட் வைல் திங். அதாவது உங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னும் போது, அவங்களுக்கு ஏதாவது நடக்குது அப்படின்னும் போது அவங்க சைடா வந்து ஸ்டாண்ட் பண்றது, பட் நாட் டு டூ எனிதிங் டு ஸ்டாப் இட். அதாவது ஏதாவது அது எதுவுமே அதை செய்யாம வெறும் அவங்க பக்கத்துல அவங்க கூட ஒரு சப்போர்ட்க்கு இருக்கிறது. இதுதான் வந்து என்ன சொல்றோம், ஸ்டாண்ட் பை அப்படின்னு. பேங்க் ஆன் அப்படின்னா ரிலை ஆன். ரிலை ஆன் அப்படின்னா என்ன, லைக் உங்க மேல நான் நம்பிக்கை வச்சேன், நீ வந்து இவ்வளவு மார்க் எடுப்ப அப்படின்னு எனக்கு தெரியும், அது மாதிரி நான் உங்க மேல நம்பிக்கை வச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பேங்க் ஆன் அப்படின்ற இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ இது எல்லாத்தோட மீனிங்லாம் என்னென்ன அப்படி தெரிஞ்சிருக்கோம். இப்போ இந்த வேர்ட்ஸை வந்து எந்த ஒரு சென்டென்ஸ்ல கொடுத்தாலுமே எந்தெந்த வேர்ட் எந்தெந்த சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணும் அப்படின்றதுல நம்ம ரொம்ப தெளிவா இருந்துக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இருக்கு. இதை வந்து நம்ம இன்னும் இது எல்லாமே பார்த்து வச்சுக்கிட்டா இன்னும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் சி ஆஃப். சி ஆஃப் அப்படின்னா என்னன்னா டு கோ டு ஸ்டேஷன் ஆர் ஏர்போர்ட் டு சே குட் பை டு சம்பன். ஏதாவது ஒருத்தவங்க லைக் நம்மளோட ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், நம்ம வெளியே போறாங்க, அதாவது வேற கண்ட்ரிக்கு அந்த மாதிரி போறாங்கன்னும் போது அவங்கள வந்து டு கோ டு ஸ்டேஷன் ஆர் ஏர்போர்ட், அதாவது ஸ்டேஷன் இல்லை ஏர்போர்ட்க்கு போயிட்டு எதுக்கு போறோம், டு சே குட் பை டு சம்பன். ஒருத்தவங்களுக்காக நம்ம போயிட்டு அவங்களுக்கு குட் பை சொல்றதுக்காக நம்ம ஏர்போர்ட்க்கோ இல்லை ஸ்டேஷனுக்கோ போறோம் இல்லையா, அதுக்கு என்ன சொல்றோம், நம்ம சி ஆஃப் அப்படின்ற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன, ஸ்டாப் ஓவர். ஸ்டாப் ஓவர் அப்படின்னா டு ஸ்டே அட் எ பிளேஸ் ஃபார் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் வென் ட்ராவலிங் டு அனதர் டெஸ்டினேஷன். அதாவது இப்போ நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகுறோம் அப்படின்னு சொல்லும் போது லைக் கொஞ்சம் இடத்துல வந்து நம்ம ஸ்டாப் ஆகி போவோம் இல்லையா, லைக் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படி, அதுதான் வந்து ஸ்டாப் ஓவர். அதாவது இன் பிட்வீனில் வந்து நம்ம ஸ்டாப் ஆகுறோம், ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து நம்ம அந்த இடத்துல ஸ்டே இருக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த ஸ்டாப் ஓவர்ன்ற இந்த வார்த்தை ரெஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட் செட் ஆஃப். செட் ஆஃப்னா ஸ்டார்ட் ஆஃப் டு பிகின் அ ஜர்னி. அதாவது ஒரு ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, செட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் கெட் இன். கெட் இன்னா என்டர் எ பஸ், ட்ரெயின் ஆர் பிளேன். ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து என்டர் ஆகுறது, அதுக்கு பேர் தான் என்ன, கெட் இன்.
கெட் ஆஃப் அப்படின்னா லீவ் அ பஸ் ட்ரெயின். அதாவது கெட் இன்னா என்ன என்டர் ஆகுறது, கெட் அவுட் அதாவது கெட் ஆஃப் அப்படின்னா என்ன லீவ் ஆகுறது. இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கெட் இன் வந்து என்டர், கெட் ஆஃப் வந்து லீவ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கெட் ஆன், கெட் ஆன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அரைவ் இன்சைட் தி ட்ரெயின் பஸ். அதாவது ஒரு ட்ரெயின் ஒரு பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டோம், அரைவ் ஆயிட்டோம். அந்த அரைவ் அப்படின்றது அந்த வார்த்தையை ரெஃபர் பண்ணதா கெட் ஆன். அதுக்குள்ளே வந்துட்டேன் ஆன் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது இந்த அரைவ். இந்த அரைவ் இதுதான் என்ன பண்ணுது கெட் ஆன் வந்து ரெஃபர் பண்ணுது. அதாவது அதை வந்து அது சொல்லுது. செக் இன் செக் அவுட். செக் இன்னா நம்மளுக்கே தெரியும் அரைவ் அண்ட் சாரி கெட் அவே. கெட் அவேனா என்னன்னா லீவ் சாரி டு கோ அவே ஃப்ரம் ஹோம் ஃபார் அ வெக்கேஷன். அதாவது ரொம்ப நாள் நம்ம வந்து வேலை செஞ்சு களைச்சு போயிட்டு நம்ம வீட்டில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு வெக்கேஷனுக்கு போகிறோம். அப்படி அந்த வெக்கேஷனுக்கு போகிறத என்ன சொல்கிறோம் கெட் அவே. கெட் அவேனா என்ன டு கோ அவே ஃப்ரம் ஹோம் ஃபார் அ வெக்கேஷன். நெக்ஸ்ட் செக் இன் செக் அவுட். செக் இன்னா நம்மளுக்கே தெரியும் அரைவ் அண்ட் ரெஜிஸ்டர் அட் ஏர்போர்ட் ஆர் ஹோட்டல். ஒரு ஹோட்டல் இல்லை ஏர்போர்ட்டில் அரைவ் ஆகி அங்கே அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் ரிஜிஸ்டர் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் என்னது செக் இன். செக் அவுட் அப்படின்னா பே த பில் வென் லீவிங் அ ஹோட்டல். ஒரு நம்ம ரிஜிஸ்டர் பண்ண அந்த ஹோட்டல்ல இருந்தோ இல்லை ஏதோ ஒரு இதுல இருந்து நம்ம லீவ் ஆகுறோம் அப்படின்னும் போது செக் அவுட் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இங்கே சொல்றாங்க. ஓகே, இதுல இருந்து உங்களுக்கு ஃப்ரேசல் வெர்ப்ஸ் தான் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். இதை ஒரு வாட்டி எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். இது எல்லாத்தோட மீனிங்கை வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தோட மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஈஸியா எந்த கொஸ்டின்ஸ் எந்த சென்டென்ஸ் கொடுத்து இதுக்கு எந்த ஃப்ரேசல் வெர்ப் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டா நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் 1 மார்க்கான அடுத்தடுத்து கிராமர்ல இருக்க டாபிக்ஸ் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். அது எல்லாமே உங்களை வந்து ரீச் பண்றதுக்கு வீல் அண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.